இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கையில் விடல் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் இருக்கு. யாருக்கிட்ட எது முடியும்னு தெரியுமோ அதை அவன் கையில் கொடுத்து என்ன செய்யலாம், கொடுத்துருங்க. இவன் முடிக்க முடியும்னு சொன்னால் அவன் கையில் கொடுத்துடணும். ஆமேன் ஆமேன். இதனால் இவர் செஞ்சு முடிச்சுடுவாரு, இவர் குட் பர்சன், இவர் நல்லா இந்த காரியத்தை விட்ட கொடுத்தா பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்துருவாருன்னா அவன் கையில் கொடுத்துடணும். ஆமேன். இதுதான் திருக்குறள். இது அப்படியே மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளை குறித்து ஒருத்தர் நினச்சிருக்கிறாரு, இவன் செஞ்சிருவான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்மள்கிட்ட ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 1 to 3 வசனங்கள் வரை. ஏசாயா 60வது அதிகாரம் 1 to 3 வசனங்கள் வரை. எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இதோ இருள் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளிடத்திற்கு ராஜாக்களும் வருவார்கள். அப்ப என்ன சொல்லுனா, நாம எழும்பி பிரகாசிக்கணுமா? ஆமே. நான் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது என் மேலே கர்த்தர் உதிக்கிறார், அதனாலே ராஜாக்கள் என்னிடத்திலே வருகிறார்கள். ஆமேன். நீங்கள் ராஜா கிட்ட போகல. ஆமேன். எம்எல்ஏவை நீங்க பார்க்க போகல, அவர் என்ன பண்றாருங்க, நம்மளை பார்க்க வர. எதுக்குங்க? எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். அது யாராலையும் முடியாது. அது யாரால மட்டும்தான் முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளால் மாத்திரம்தான் முடியும். ஆமேன். அப்போ ராஜாக்கள் என்னிடத்திலே வருவார்கள், நடந்து வருவார்கள். அப்படின்னா நான் எழும்பி பிரகாசிச்சாதான் ராஜாக்கள் என்னிடத்தில் நடந்து வர முடியும். ஆமேன். இது வாக்கு தத்தம். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப எழும்பி பிரகாசிக்க வேண்டிய வேலை என்னிடத்திலே இருக்கிறது. அப்படி நான் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது என்னை காட்டிலும் மேலானவர்கள் என்னை நோக்கி தேடி வருகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. காரணம், நான் பிரகாசிக்கிறேன். இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள். சரி, ஆண்டவர் ஒரு ஆலோசனை ஒன்று கொடுக்கிறார். ஆதியாம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் வரை. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. வாலிப பிள்ளைலாம் படிக்கிறாங்க போல இருக்கு. நீங்க படிங்கம்மா, படிங்க. உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளாக ஆசீர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக முதலாவது கொடுத்த வாக்கு தத்துவம், நீ எழும்பி பிரகாசி. இப்ப ஆண்டவர் ஒரு ஆலோசனை என்ன சொல்றாரு, நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ. ஆமே. நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய இடம் ஒன்று உண்டு. அந்த இடத்திற்கு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன செய்ய, நீ போ. அல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்த போறேன். ஆமென் ஆமென். இது எல்லாமே ஆண்டவர் முதலாவது ஒரு வாக்குத்தத்தை கொடுத்த பிற்பாடு கவுன்சிலிங்க கொடுக்கிறார். நீங்க என்ன செய்யணுங்கிற கவுன்சிலிங்க நமக்கு கொடுக்கிறார். கானான் தேசத்திற்கு உங்களை நான் அழைத்து போவேன் என்று சொன்ன பிற்பாடு ஆண்டவர் மோசேக்கு ஆலோசனை எல்லாம் நிறைய கொடுத்து கூட்டிட்டு போயிருக்கார். ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இங்கே உள்ள ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னா, நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போகணும், அங்க ஒன்ன நான் பெரிய ஜாதியாக்கணும். அப்ப ஆண்டவர் சில இடங்களிலே மாத்திரம்தான் நம்மளை பெரியவர்களாக மாற்ற முடியும். அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் பெரிய மனுஷனை நம்ம ஆக்க முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் பிரகாசிக்க வேண்டுமானால் எனக்கு ஏற்ற ஒரு இடத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல நான் பிரகாசிக்க போகிறேன். ஆமென். அந்த இடம் எது அப்படின்னு சொன்னா, இப்போ வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 19 to 20 வசனங்கள் வரை. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய்
சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பெரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு கட்டளையான ஒரு காரியத்தை, செயல்பாடான ஒரு காரியத்தை சொல்றார். வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னை எழும்பி பிரகாசிக்க வேண்டும்பா, அதுக்கு நான் காண்பிக்கிற இடத்துக்கு போப்பா. அது மாத்திரம் இப்ப என்ன சொல்றாரு? நீ புறப்பட்டு போங்கணும். எங்க ஆண்டவரை புறப்படுவர? எங்கும் போ. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் சொன்ன காரியத்தை நீ சொல்லிட்டு போ. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராகி பிதா குமாரன் பரிசுத்தான ஞானஸ்நானம் கொடு. முதல்ல என்ன பண்ணணுங்கிறத ஒரு ஆண்டவர் சொல்றார். நீ எழும்பி பிரகாசிக்கணும். ஆமென். அப்போ நான் சொல்ற இடத்துக்கு நீ போ. அந்த இடத்துல போய் நீ என்ன பண்ணு? முதல்ல ஜனங்களை சீசராக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகளாய் மாற்றி இருக்கிறோம். அல்லேலூயா. நான் இந்த சர்ச்சுக்கு தான் நான் போவேன் அப்படின்னு ஒரு கட்டடத்தை ஞாபகம் வச்சுக்குவாங்க. அந்த பாஸ்டர் நடத்துகிறாருல ஒரு ஆராதனை, அந்த ஆராதனைக்கு தான் நான் போவேன். இது பூரா விக்கிரக ஆராதனை. ஆமென். ஏனென்று சொன்னால் நான் கடவுளுடைய வார்த்தை அல்ல, ஒரு கட்டடத்தையும் ஒரு மனிதனையும் நான் என்ன செய்கிறேன்? நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நான் விசுவாசி. நான் எதை பார்த்தாலும் விக்கிரகமாக மாறிடுது. ஆனால் சீசனாய் மாறினால் எங்கும் ஆண்டவரை தொழுது கொள்கிற காரியத்தை உணர்ந்திருக்கிறவனாய் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஒரு ஆள்கிட்ட போகும்பொழுது நம்ம என்ன சொல்கிறோம்? சீசராக மாற்றுங்கள். அப்போ சீசராக மாற்றுங்கள்னு சொன்னா தேவனுடைய சாயலாய் முதல்ல அவங்கள மாற்றுங்க. கட்டளையை கொடுக்காதீங்க அவங்களுக்கு. நீங்கள் முதல்ல ஒருத்தவங்கள்ட்ட போய் சொன்னோம்னாலே உடனே என்ன செய்கிறாங்க? நீங்கள் பூவெல்லாம் வைக்கிறாதீங்க. ஆமே. நீங்கள் பொட்டெல்லாம் வைக்கக்கூடாதுங்க. நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. நம்ம முதல்ல எடுத்தோடனே கட்டளையை கொடுக்குறோம். ஏசுநாதரை பற்றி சொல்லலை. இப்போ நம்ம எதை சொல்ல வேணுமாங்க? சீசராய் மாற்றுங்கள். நமக்கு அதுக்குனால தான் இதனை இவன் செய்வர் என்றாராய்ந்து அதனை அவன் கையில். அப்போ நம்மள்ட்ட ஒரு காரியத்தை விட்டுருக்காரா இல்லையாங்க? திருக்குறள் தப்பா இல்லை நம்ம தப்பா? ஆமாம், எனக்கு ரெண்டுமே ரைட்டு தான். நம்மளும் ரைட்டு தான், புரிஞ்சிக்கல, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்மள்ட்ட ஒரு காரியத்தை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? நீ எழும்பி பிரகாசிங்கப்பா. ஓகே ஆண்டவரே, நான் சொல்கிற இடத்துக்கு போறியா? போகிற ஆண்டவரே, நீ போய் அவங்கள சீசராக்கு. முடிஞ்சு போச்சு கதை. ஆமே. அப்போ நான் சீசராக நான் என்ன பண்ணணும் ஆண்டவரை? நீ என்னை பற்றி சொல்லு. என்ன ஆண்டவரை சொல்கிறது? நான் நல்லவன்னு சொல்லு, நான் பாவங்களை போக்குறவன்னு சொல்லு, நான் பரிசுத்தர் என்று சொல்லு. இதை தான் ஆண்டவர் கேட்குறாரு. நீ இதை சொல்லுப்பா, நான் உன் கூடவே இருக்கிறேன். ஆமே. ஆண்டவர் நமக்கு கூட இருக்க எவ்வளோ ஒரு சந்தோஷமான காரியம். இன்னைக்கு ஒரு நடிகரை பார்க்க உளுந்தடிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த பொம்பளை பிள்ளை என்ன பேசுதுன்னே தெரியாமல் பேசிட்டு உட்காந்துருக்கு. அந்த ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறேன்னு ஒருத்தர் வந்து நிற்கிறார் பார்த்தீங்களா? நம்மளை அவ்வளவாக நேசிக்கிறார். காரணம், இவன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துருக்கிறேன், இவன் எனக்காக செய்ய போகிறான்னு சொல்லி நம்மளோடு கூட இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போல்லாம் நம்மளாம் யாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த வேதாகமத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் இதுவரையிலும் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதோடைய பிரதிபலிப்பு. இது என் மூலமாக இது பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிலையில் நான் இருக்கிறேன். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 2 வசனங்கள் வரை. எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்க தானே. அப்புறம் நம்மளாம் யாருங்க? நிருபம்னா என்ன? நிருபம், கடிதம், லெட்டர், அவ்வளோதான். அப்போ நம்மளாம் நிருபம்னா என்ன போட்டிருக்காரு அவரு? வாசிங்க. எங்கள் இருதயங்கள் எழுதப்பட்டு சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்படும் இருக்கிற. அப்போ எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் அப்படின்னா என்ன அர்த்தங்க? நீங்கள் எங்களுக்குள்ள இருக்கிறீங்க, சகல மனுஷரால் அறிந்து வாசிக்கப்படும் எங்கள் நிருபம் நீங்க தாம்மா. அப்போ நான் இவன்கிட்ட இருக்கிறத பூரா எழுதி கொடுத்துட்டாரு நம்மள்கிட்ட. அப்போ இந்த அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திலே சார்ந்து இருக்கிறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா?
அந்த ஐக்கிய அப்போஸ்தலருடைய அந்த உபதேசங்கள், இதுதான் அவர் நமக்கு நிருபமாய் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம் தொடர்ந்து. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய, அப்ப அவருடைய ஊழியத்திலே உண்டாகிய, இப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறதானே, வாசிங்க, கிறிஸ்துவனுடைய நிருபமாயிருக்கு. அப்பெல்லாம் நாமெல்லாம் யாருங்க? அப்படின்னா இருந்தா யாருங்க? கிறிஸ்துவின் நிருபம்னா என்ன? அது நிருபம்னா என்ன? அவரை சுமந்திருக்கிறவங்க நிருபம். ஆமே, சுமக்கிறோமா? நீங்க சுமக்கிறீங்களா இருந்தால் இதுவரையிலும் சொன்ன வார்த்தை சக்சஸ். உங்கள்ட்ட ராஜாக்கள் வருவாங்க, இல்லைன்னா ஒருத்தர் கூட கவனிக்க மாட்டாங்க. ஆமே, உங்கள்கிட்ட நிருபமா இருங்க. இதான் சொல்றாங்க. நம்ம அதை தான் வேத வசனம் சொல்றோம். நான் வசனத்தை சொல்லிட்டேயா, நீ வசனத்தினுடைய நிருபம், கிறிஸ்துவை நிருபமா இருக்கிறீங்க. வசனத்தை மட்டும் மக்கப் பண்ணி அடிக்கிற காரியம்லாம் யாருக்கும் தேவையில்லை. அது இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கணும். அறிவில இருந்த இந்த வேத புஸ்தகம் ஒரு நாளும் பிரயோஜனப்படாது, இருதயத்தில். அதனால தான் ஆண்டவர் எப்பவும் சொன்ன, நீங்கள் இருதயத்திலே எழுதி வைத்தேன். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய அவருக்கு தெரியும், மூளையில் எழுதி வச்சேன்னு எழுதவே இல்லை. அங்கே போனால் அறிவு சார்ந்து போயிடும். அதனால இருதயத்தில் எழுதி வைத்தேன்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. வாசிங்க தொடர்ந்தா தான் இருக்கு. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவினாலும் கற்பலையினால் அல்ல, இருதயங்களான சதையான பலகையிலையும். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ நம்மளை எப்படி ஒரு ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். புரியுதா நான் சொல்றது? புரியுதுங்களா? தலையாசிங்க. ஆமென். இது எவ்வளவு தூரம் நம்மள அந்த உபதேசம் எனக்குள்ள வந்து, ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அந்த இருதயத்தில் அந்த வசனங்களெல்லாம் எழுதி பார்க்கிறவனுக்கு நான் எப்படி இருக்கிறேங்க? ஆண்டவருடைய நிருபமா இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாரோ அது அப்படியே என்ன பண்றாங்க? பிரதிபலிக்கிற, இந்த வேத வசனத்தை பிரதிபலிக்கிற ஒரு நிருபமாக, கடிதமாக. இது புக்கு. இது எனக்குள்ள எழுதப்பட்டு மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஒரு செய்தியாக. ஆமென். ஒரு லெட்டர் இல்லைங்களா? ஒரு மனிதனுக்கு என்னென்ன காரியம் வேணுமோ அதெல்லாம் எழுதி இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கறது தான் லெட்டர். அது மாதிரி இங்கே இருக்கிற கடவுள் நம்முடைய இருதயத்தில் நிறையா எழுதி இதை ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு பேர் நாங்க நிருபம். அப்போ நம்ம நிருபம். ஆமே, சரி. கர்த்தர் நிருபமாக இருக்கிற. வாசிங்க அது 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4லேருந்து 6 வரலாம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். ஜனங்களுடைய மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான். நாங்கள் எங்களை பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும், எங்களையோ இயேசுவி நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும். என்னத்தை விசுவாசிக்கிறாங்க? நாங்கள் எங்களை பிரசங்கிக்காமல் கிறிஸ்து இயேசுவின் கர்த்தர் என்றும், எங்களையோ இயேசு கிறிஸ்துனுடைய உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இன்னைக்கு நிறையா ஊழியக்காரர்களுடைய பேசுகிற வார்த்தைகள் அவர்களுடைய செயல்பாடுகளை பேசுகிறார்கள். கர்த்தர் என்னை கொண்டு செய்தார். ஆமாம். இப்போ யார் பேர் முன்னாடி வருது? ஆனால் இதில் எப்படி போட்டிருக்கீங்க? அவரை தான் கர்த்தர்னு சொல்லணுமா? நான் அவருடைய ஊழியக்காரன்னு சொல்லணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம்? நான் ஒரு இடத்துக்கு போனேன், நான் ஜெபம் பண்ணினேன், அங்கே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சார். இவர் ஜெபம் பண்ணதுனால ஆண்டவர் அற்புதம். புரிகிறதா இல்லையா? ஏனென்று சொன்னால் இன்னைக்கு உலகம் பூராக தவறான கருத்துக்கள் ஏராளமாய் கொட்டி கிடக்குது. ஒரு வார்த்தை பேசின அந்த பிசாசு ஏவாளை விழத்தள்ளி விட்டான். அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கிற ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். நான் ஜெபம் பண்ணினேன், கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்தார். நீ ஜெபம் பண்ணனால கர்த்தர் கிரியை செய்யல, கர்த்தர் கிரியை செய்கிறதுனால தான் நீ ஜெபம் பண்ண. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமே, ஆமே. நான் பிரசங்கிக்கிறதுனால தேவனுடைய வார்த்தை அல்ல, தேவன் வார்த்தை எனக்குள்ளே இருப்பதுனால நான் பிரசங்கிக்கிறேன். அப்போ யார் முக்கியமான ஆளுங்க? இதை முதல்ல புரிஞ்சுங்க. அப்போ தேவன் தான் முக்கியமானவர். அப்போ அவருக்கு நாம் நிருபமாக இருக்கிறோம். ஆமென்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்மள்ட்ட ஏதாவது ஒரு நல்ல பண்புகள்லாம் இருக்கணுமா இல்லையா? ஆமென். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 46 47 வசனங்கள் வரை. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 46 47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. பாருங்க, ஒரு விசுவாசிகளுடைய வீட்டுக்கு அப்படியே ஒரு அமைப்பு எவ்வளவு உண்மையா இருக்கிறாங்க பாங்க. திரும்பி வாசிங்க. அப்ப அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுங்க? ஒன் இன் ஸ்பிரிட் இருந்துச்சு. எதை சொல்றோமோ அதுதான். இப்ப என்ன காரியம்னா, ஆண்டவர் எதை நினைக்கிறாரோ அதை அந்த சபையினுடைய கடைசி நபர்கள் வரையிலும் செய்து முடிக்கணும். அதுதான் ஒரு மனம். ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனம் இருக்கக்கூடாது. ஆமென். தேவன் என்ன நினைக்கிறாரோ அது இந்த சபையில் நடக்கணும். ஆண்டவர் இந்த இடத்துல நல்ல ஆராதனை நடத்தணும். நல்ல ஆராதனை எல்லாருக்குள்ளேயும் வரணும். ஆண்டவர் பரிசுத்தாவியான கிரியை செய்யணும். எல்லாருக்குள்ளும் பரிசுத்தாவியான கிரியை செய்யணும். அது எல்லாருக்குள்ளும் இருக்கட்டும். இல்லைங்க, எனக்கெல்லாம் எதுக்குங்க அது பரிசுத்தாவி வச்சுட்டு அவங்க மாதிரி கண்ணாப்பின்னு பேசியிருக்காங்க, ஒரு நாகரிகமாக தெரியலையே. ஐயா, அதெல்லாம் இல்லை. அவர் என்ன சொன்னால் அதான் ஒரு மனம். நீ தனியாலாம் ஒன்று என்ன செய்யாதீங்க. ஆமாம், அந்த விசுவாசி அப்படி இருந்தாங்க. ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில். இதுதான் கொஞ்சம் சிரமமான காரியம். தேவாலயத்தில் எதுக்கு? எனக்கு நான் வேலை வெட்டி இல்லையா? ஆமே ஆமே. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தசம பாகம் 2 மணி நேரம் 40 நிமிஷம். ஐயா, ஒரு அரை மணி நேரம் கொடுங்களேன். ஆமே, சர்ச்சு திறந்து தான் வந்து ஜோம் பண்ணிட்டு போங்க. இல்லைன்னா தட்டி ஃபோன் பண்ண, ஐயா திறந்து விடியா, நான் ஜோம் பண்ண வரணும், கதவை சாத்திட்டு உட்காந்துருக்கேன், என்ன கேளுங்க, வந்து ஜோம் பண்ணுங்க. அன்னதினமும் நீங்கள் சபைக்கு வரணுங்க. ஆமே, அன்னதினமும் சாப்பிட்றாங்க. எல்லா வேலையும் அன்னதினமும் செய்கிறோம். ஆனால் ஆண்டவரை பார்க்கறது மட்டும் வாரம் ஒரு முறை அல்ல. ஏனென்று சொன்னால் அவர் இல்லாமல் நான் இல்லை. நான் நடக்கிறது, பேசுறது, சிந்திக்கிறது, சுவாசமே அவரது தான். அவர் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை. அவருக்கு ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் கொடுப்பது நமக்கு என்ன இருக்குங்க? கஷ்டமான காரியமாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க? அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும். அப்போ அவங்க சபை கிடையாது, அதனால வீடுகள் தோறும் என்ன பண்ணாங்க? அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தில். கபடமே கிடையாது. அவர் ஒரு மாதிரி, அவர் ஒரு மாதிரி. அந்த அவர் பிரதர் இருக்கிறாருல்ல, அந்த சிஸ்டர் இருக்க, அந்த அந்த அது வேணவே வேண்டாம். அதெல்லாம் குப்பை தொட்டிக்குள்ளே போடுங்க. அன்பு சகலத்தையும் மூடும், சகலத்தையும் சகிக்கும். என்ன செய்யாதுங்க? இருமாப்பாய் இராது, பெருமை பாராட்டாது. அதனால அந்த அந்த சிஸ்டர் தெரியுமா? நாங்கள் ஜோம் பண்ணோமா வரியா? அந்த வார்த்தையை முதல்ல கேளுங்க. உங்களுக்கு பிசாசா யாராவது வந்து கேட்கலாம், அந்த சிஸ்டரை பற்றி தெரியுமான்னு கேட்டாலோ, அந்த சகோதரனை பற்றி தெரியுமான்னு கேட்டாலோ, எப்பா ஆண்டவரே பார்த்து பேதுருவை பார்த்து என்ன சொன்னாருங்க? ஆமாம்மா, அது மாதிரி என்ன நினச்சி, ஓ ஆண்டவர் எது பிசாசு யாரையோ கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பிரதர் ஜோம் பண்ணோம் அவருக்காக, முடிஞ்சு போச்சு பிரச்சனை. அதுக்கப்புறம் கிட்ட வர மாட்டாங்க. ஆமே, நீங்கள் என்ன சொல்கிறாங்க? கபடற்ற இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து. இப்படி பண்ணினதுனால ஜனங்களிடத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? அப்போ என்னுடைய வாழ்க்கையானது, என்னுடைய ஆராதனையானது ஜனங்களிடத்திலே தயவை பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமே, நான் சொல்றது புரியுதாங்க? எல்லா ஜனங்களும் பார்த்து அந்த ஆராதனை நல்லா இருக்குங்க, அந்த இடத்துக்கு போங்கங்க, அந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, வியாதி சுகமாகும் அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த பகுதியில் வந்துச்சுன்னா நம்முடைய தேவ தயவை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஜனங்கள்கிட்ட ஒரு தயவு, இதுதாங்க நமக்கு முதல்ல தேவை. அப்படியே சுவிசேஷம் அப்புறம் சொல்லலாங்க, முதல்ல அந்த ஜனங்களிடத்தை தயவு பெற்றுக்கணும். அந்த இடம் நல்லா இருக்குங்க, அந்த இடத்துல கரெக்டாக வார்த்தையை கொடுக்குறாங்க, அங்கே இருக்கிற ஜனங்கள் நல்லவங்க, அங்கே எல்லாரும் அன்பு செலுத்துகிறாங்க, ஒருவருக்கு ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. இப்படி ஜனங்கள் சொல்லுவார்களே ஆனால் தேவ தயவை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். அப்படி நடந்தா மிச்சம் வசனம் இருக்கு. ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும். ஆமென் ஆமென். அப்ப என்ன பண்ணிட்டாங்க?
சபை கொள்ளாது. ஆமாம், வாங்கின இடத்த சீக்கிரம் கட்டிடுவோம். ஆமே, 500 பேரை ஆதாயப்படுத்திடுவோம். ஆண்டவர் இருங்களூரில் இருக்க தசம பாகத்தை எங்களுக்கு தந்துடுவீங்க. ஆமே, 2-3 ஆராதனை கூட நம்ம நல்லா என்ன செய்யலாங்க, ஆமே நடத்துவோம். ஆமேன். நம்ம ஆளுங்களுக்கு போன திருப்பு ஆண்கள் ஐக்கிய கூட்டத்தில் பேசினாங்க. யார் பிரசங்கம் பண்ணுறாங்க, 2 பேர் 3 பேர் ரெடி ஆகிட்டாங்க. ஒருத்தர் சுந்தர், அருண், பிரபு, 3 பேரும் பாஸ்டர் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ரெடி, ஊழியத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அவங்க ரெடின்னு சொன்னால் நமக்கு இடம் வேணுமா இல்லையாங்க, ஆராதனைக்கான வேணுமா? அப்போ ஆட்களே அன்னதினமும் சபைக்குள்ளே வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, ஜனங்களிடத்தில் தயவு பெற்றிருக்க வேண்டும். எங்களுடைய ஆராதனையுடைய நோக்கம் ஜனங்களுக்குள்ளாக தயவு பெற்றிருக்கணும். எப்போ பார்த்தாலும் அந்த இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே உக்காந்துருக்குறாங்க. சாயந்தரம்னா லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு 10 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே. இதுதாங்க அநேகரை கொண்டு வரப்போகிறது. அல்லேலூயா. அப்போது இந்த காரியம் நம்மகிட்ட நடக்கும், அனுதினமும் சபையில் சேர்க்கப்படணும். இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை, உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் இதனை இவன் செய்து ஆண்டாய். அப்போ நமக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவாங்கிறதுக்காண்ட நமக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆமே ஆமே. அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தம், நமக்கு கொடுத்துருக்கிற ஆலோசனை, நமக்கு கொடுக்குற செயல்பாடு, இது எல்லாமே நாம் சரியாக செய்யும் பொழுது நான் ஆண்டவருடைய நிருபமாக இருக்கிறேன். நான் ஆண்டவரை மட்டும்தான் பேசுவேன். அப்போ ஆண்டவரை மட்டும்தான் நான் சொல்லுவேன். வேறு எதுவும் நான் என்ன செய்ய மாட்டேங்க, சொல்ல மாட்டேன். மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார். கற்பனைகளே வேண்டாங்க, இந்த வசனம் என்ன சொல்லுவோம் அதை மட்டும் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. ஏன் இந்த வசனத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. இந்த வசனத்தை வேணால் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். இதோடு நிறுத்தணும்னா ஜனங்கள்கிட்ட தயவு பெற்றிருப்போம். ஜனங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் அனுதினம் சபையில் ஜனங்களை சேர்த்து கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 இருக்கிறது 20 பேர் ஆகணும். குடும்பமாய் வரணும். அதுதான் நமக்குள்ள திட்டமான ஒரு காரியம். அப்போ முதல்ல நமக்கு தேவையான காரியம் என்ன, நம்மெல்லாம் எழும்பி பிரகாசிப்பதற்கு நமக்கு என்ன காரியம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 17வது வசனம். அப்போஸ்தலர் 17:17. ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியிலும் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். யாருங்க? பவுல் அப்போஸ்தலன். எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டே உட்காந்துருக்குறான். என்னங்க நல்லா இருக்கீங்களாப்பா? ஆமே. இந்த வார்த்தை மட்டும் நம்மள்ட்ட யார்ட்டையுமே வர மாட்டேங்குதுங்க. யாராவது ஒருத்தர் பார்த்துனாங்கன்னா எபிரேய பாஷையில் ஷாலோம் சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தங்க? சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம ஒருத்தர் பார்த்துட்டா என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா இருக்கீங்களா நம்ம கேட்போமாங்க, என்னப்பா அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் வார்த்தை என்னங்கன்னா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஒரு முறை கேட்டாச்சு, 2வது முறை பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். வீட்டிலலாம் சுகமாக இருக்காங்களா? சுகமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் பிள்ளைங்களாம் நல்லா படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிறாங்க. இது எவ்வளோ நேரம் ஆச்சுங்க? 3 கேள்வி. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்கள் பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா? நல்லா படிக்கிறீங்களா? இது எத்தனை கேள்விங்க? இது எவ்வளோ நேரம் ஆகுங்க? இதை தான் சம்பாஷணை பண்ணணும். நம்ம உலகத்து ஜனங்கள்கிட்ட என்ன கேட்குறோம், வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய சம்பாஷணை அவர்களுக்குள்ளே தயவை பெற்றிருக்கும்படியான சம்பாஷணை இருக்குதா? சொல்லுங்க. உன் வீட்டு வாசலில் தண்ணி என் வீட்டுக்கு வந்துருச்சு, தெருவில் போகிற தண்ணி வலம் போனா என்ன இடம் போனா என்ன, தாண்டி போய்க்க. ரோடு எல்லாருக்கும் போதோ விட்டுட்டாங்க, சகலத்தையும் சகிக்கும். தொலைஞ்சு போகிறாங்க வீடு, அவனுக்கு வர்றதுக்கு விடுறதுக்கு வழியில் நம்ம வீட்டு வாசலில் விட்டான். சரி, நான் ஏதோ அவனுக்கு ஒரு வாசலை திறந்து கொடுத்துருக்கோம் போல, சோத்துறாண்டு போயிட வேண்டியதானே. உன் வீட்டு தண்ணி என் வீட்டுக்கு ஏன் வந்துச்சுன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுவாங்க, காலம்பரே இருந்துச்சு மல்லு கட்டிட்டு உட்காந்துருப்போம். தயவே கிடையாது அதுக்கு. நம்மளை கொண்டு பேசுவான்னு நினைக்கிறீங்க? ஆமாம், என்ன சொல்கிறது புரியுதுங்களா? அந்த ஆளு மட்டும் இல்லை, அந்த பக்கத்தில் இருக்க எவனும் பேச மாட்டான். ஏங்க, ஐயோ அவன் பார்த்தா சண்டை அடிச்சிருவான் எல்லாத்தையும். அவன் காலம்பரை எந்திரிச்சானு அவனுக்கு சண்டை போடுறது தான் வேலையாக போச்சு. எவங்க பேசுவான்? கிறிஸ்தவ இடத்துல எப்படி பேசுவாங்க அவங்க? அப்போ போய் பேசுங்க, அதை தான் சம்பாஷணை பண்ணுனா. இவன் பார்த்தோன்னு சொன்னான், இவன் என்னடா அவன் வாயாடியா இருக்கிறான், என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கிறான், இவனை கூப்பிட்டு இந்த மார்ஸ் மேடைக்கு கொண்டு வாங்கடா அவனை அப்படின்ட்டான். ஏன்னா அவங்களுக்கு இந்த பக்தி வைராக்கியமான காரியங்கள்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஆசை. அந்த ஊருக்காரங்க பாருங்க, பக்தி உள்ள காரியம்லாம் கேட்கறது. நான் சொல்லலைங்க, அதில் தான் போட்டிருக்கு, பைபிளில் போட்டிருக்கு. அப்படி தானே போட்டிருக்கு? ஆமாம், அவனுக்கு ஆசை. அதனால என்ன பண்ணிட்டாங்க,
கூட்டு வந்து மார்ச் மேடையில் உட்கார வச்சு இந்த வாயாடி எப்படி பேசுவான்னு சொல்லி பார்க்குறாங்க. அம்மன் சொன்னா, அவன் கோயிலுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேங்க, அறியப்படாத ஒரு தேவனுக்குன்னு ஒன்று வச்சிருக்க பத்தியா, அதையும் சேர்த்து ஆராதிக்கிறீல்ல, அந்த ஆராதிக்கிற தேவனை தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன். எப்படி கொண்டு போய் சொல்கிறாரு பாருங்க. நான் சொல்கிறது புரிஞ்சிங்களா? அப்போ இவர் எப்படி இவனை கூப்பிட்டு மார்ச் மேடையில் உட்கார வச்சான்னா, அவன் தினந்தோறும் போய் என்ன பண்ணாங்க, அவங்களோட சம்பாஷணை பண்ணான். பிரதர் எப்படி இருக்கீங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேளுங்க, அவங்க பரவாயில்ல கேட்கலான்னு பரவாயில்ல, நல்லா இருக்கீங்களா பிரதர், உங்கள் வீட்டில் எப்படி இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி 2-3 வாட்டி கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் நம்மளை நேசிப்பாங்க. இந்த ஒரே இடத்த மட்டும் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அவன் எல்லாரோடையும் சம்பாஷணை பண்ணான்னு இருக்காங்க. நீங்கள் யாரை வேணாலும் பார்த்து கேட்கலாம் அந்த 3 கேள்வியை. இதுக்கு வந்து காசு அதெல்லாம் தேவையில்லை, காசெல்லாம் கொடுத்தலாம் பேசணும்னு அவசியமெல்லாம் கிடையாது. தாராளமாக வாய் தான் கொஞ்சம் வலிக்கும்னு நினைக்கிறேன். என்னமோ பேசாதவங்க வாய் வலிக்கும். நான் வேறெல்லாம் பேசுகிறது வலிக்க மாட்டேன், இதுக்கு மட்டும் வலிக்குது. சரி, ஒரு 3 வார்த்தை தான் பேச போகிறோம். நல்லா இருக்கீங்களா, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கா, பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கிறீங்களா, பார்த்துங்க பிள்ளைங்கள்லாம் போக்குவரத்துலாம் பார்த்து சொல்லுங்கங்க, இந்த செல்லுகளெல்லாம் பார்க்க சொல்லாதீங்க, உருப்பிடாமல் போயிடுற போது, எங்கே படிக்க வச்சுருக்கிறீங்க, கொஞ்சம் நலம் விசாரிங்க. எல்லாரையும் இப்படி நல்லா விசாரிச்சிங்கன்னா உங்களை குறித்து முதல்ல நல்ல அபிப்பிராயம் எல்லாத்தையும் வந்துடும். ஆமென். இந்த நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பின்னாடி உள்ளதை நம்ம பார்த்துக்கலாம். ஆமென். அப்போது நீங்கள் எல்லோரோடும் சம்பாஷிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாரு 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 சத்தம் பத்தாது, சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் சம்பாஷிக்கணும். அதுதான் வேதம் சொல்றது. யாரோ ஒரு ஆளுக்கு கிடையாது. அது என்னுடைய வேலை இல்லை, அது ஊழியக்காரர் பார்த்துக்கொள்வார். அல்லன்னா அந்த ஒரு 3 பேர் போறேன்னு இருக்காங்க, அவங்க போய்க்குவாங்க. இல்லை, இது எல்லாரும் மேலும் விழுந்த கடமை. ஆமென். மற்றதுக்கெல்லாம் எதுனா ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நமக்கு வருவார் இல்லையா? அப்போ இதுக்கும் ஆண்டவர் நமக்கு இதையும் நம்மளை தான் வச்சு பயன்படுத்துகிறார். அதை கொடுக்கறதுக்கான நோக்கமே இதை செய்யறதுக்கு தான். ஆமென். கர்த்தருடைய நாமம். எல்லாரும் எல்லாரோடும் தயவோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். அப்போ எல்லாரோடும் சம்பாஷணை பண்ணுங்க. இனி வரும் காலங்களில் யாரை பார்த்தா நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நெருங்கி உட்காந்தீங்கன்னா இந்த சில பேருக்கு பஸ்ஸில் போகும்பொழுது பொழுது போகாது. ஐயோ, இன்னும் நிறையா இருக்குது, பொழுது போகாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 2 மணி நேரம் பிரயாணத்துக்கு என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கால ரெடி பண்ணிவிடுவாங்க, 2 மணி நேரம் ஓடிடும். புரியுதுங்களா? நம்ம அதெல்லாம் வேணாம். போகிற போக்கில் நமக்கு என்ன பண்ணுங்க, 4 பேரோட பேசிட்டு போங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அப்போ முதலாவதாக நாம் எழும்பி பிரகாசிக்க எல்லோரோடும் கூட சம்பாஷணை பண்ணுங்கள். யாரையும் நீங்கள் விரோதியாக பகைக்காதீங்க. அவங்க எது பண்ணாலும் பரவாயில்ல, சோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. சம்பாஷணை பண்ணுங்கள். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 22 23 வசனங்கள் வரை. அப்பொழுது பவுல் இப்போ நம்ம வாசிச்சு பார்த்தோம். நீங்கள் அறியப்படாத தேவன் என்று சொன்னீங்களா, அவரை பற்றி தான் என்ன செய்கிறாங்க. அப்போ முதல்ல அவங்களோட சம்பாஷணை பண்ணி அடுத்து என்ன பண்ணுறாருங்க, அவனுக்கு எந்த இடத்துல லூப் ஹோல் கிடைக்குதுன்னு பார்க்குறான். எப்படியாவது இயேசுவை சொல்லணும்னு பார்க்குறான். அதுக்காக ஊரை சுற்றி பார்க்குறான். ஆமென். நம்மள நிறைய பேர் இருக்கிறாங்க, பயங்கர பரிசுத்தவான்கள் இல்லைங்களா. அந்த விக்கிரக கோயில் இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, ஏங்க அதை பார்க்க விட, ஏன் அது பார்த்தா என்ன பண்ணுது அது? அப்போ அதுக்கிட்ட பயப்படுறீங்கன்னு அர்த்தம். ஊரில் இருக்க அத்தனை கட்டடத்தையும் பார்த்து போனீங்க, அதையும் பார்த்துட்டு போக வேண்டியதானே. அதையும் நான் அதை பார்த்தா இங்கிட்டு திரும்பிக்கிறது, அதுக்குள்ளே ஏதாவது இருக்குதா? அதெல்லாம் நீங்கள் எது வேணாலும் இருந்தால் எனக்கு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பொருளாய் பாருங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை தான் அவர் பண்ணார். அவங்க வீட்டு கோயிலில் போய் சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு ஒன்றும் இல்லாமல் ஒரு பலிபீடம் கிடைக்குதே, இது என்ன, நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்களாங்க. அந்த கோயிலை பார்த்துட்டு இதுக்கு என்னத்துக்கு வச்சுருக்கிறீங்க, இதுக்கு என்னத்துக்கு வச்சுருக்கிறீங்க, இது என்னத்துக்கு வச்சுருக்கீங்க கேட்டு பாருங்கள், கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. சொல்ல மாட்டாங்க, தெரியாது. ஆமென். இப்போ மாட்டிக்குவான். இப்போ நீங்கள் என்ன சொல்லணும், என்னையா ஒன்றும் தெரியாமல் இருக்க, எங்கள் கடவுளை பற்றி எங்களுக்கு தெரியுமே, எங்கள் ஆண்டவரை பற்றி பைபிள் எழுதியிருக்குதே, அவர் இப்படியெல்லாம் சொல்கிற வாய்ப்பு இருக்கா இல்லையாங்க? இதுதாங்க ஆண்டவர் சொல்கிற காரியம். டெக்னிக்கலாக சொல்கிறாரு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமர் 12:18 எடுத்து வாசிங்க. கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா, எல்லாரோட என்ன பண்ணணுமாங்க, ஒருத்தன் எனக்கு யார் இல்லை,
ஒருத்தர் எனக்கு யார் இல்லை. அப்படியே கண்ணை முடிச்சோ முடியுமா? பரிசுத்தம் இல்லைங்க நல்ல பிதாவே, இந்த உலகத்தில் எனக்கு யாரும் விரோதி இல்லை ஆண்டவரே. நான் எல்லோரிடம் சமாதானமாக இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் எல்லோரிடத்திலும் ஆண்டவரை வரும் நாட்களில் எல்லோரோடும் சம்பாஷணை பண்ணி மனுஷரிடத்தில் தயவை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் ஆண்டவரை. எனக்கு உதவி செய்யும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததான ஒரு காரியம், உண்மையாய் நடந்து கொள்ளுதல். லூக்கா எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் வந்து, போதகரே, நீ நிதானமாய் பேசி பரவாயில்ல பேசுங்க, உபதேசிக்கிற என்றும் முகதாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிற என்றும். ஏசுநாதர் உங்கையும் காம்பரமைஸ் ஆகவே இல்லை. ஆமே, நான் போய் அனுபவிச்சுட்டு வரவா அப்படின்னாரு. உன்னை மனுஷனை பிடிக்கிறாங்க, நீ முதல்ல என் பின்னாடி வா. ஆமே, மரித்தோர் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார், அடக்கம் பண்ணும். மரித்தோர் தங்கள் மரத்தோர் அடிக்காம பண்ணட்டும், என்னை பின்பற்றி வா. சத்தியமாக பேசுகிறார், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். ஆனால் நம்முடைய பேச்சில் உண்மை இருக்கிறதா? ஆமே, இதுதான் இந்த வேதம் சொல்கிறது. பொய் என்னைக்கு நம்மள்கிட்ட இருக்குதோ அதுக்கப்புறம் ஒரு பையன் நம்ப மாட்டான். அது பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஒரு பிரதர்கிட்ட போய் நான் ஒரு காரியத்தை சொன்னேன், அது நானாக பொய்யா சொல்லிட்டேன்னு வச்சிங்க, அதுக்கப்புறம் என்னை நம்புவார்? ஆமே, நம்பவே மாட்டாங்க. எல்லாரிடத்திலும் உண்மையாக இருக்க நீங்கள் பழகி கொள்ளுங்கள். ஆண்டவர் அதை தான் செஞ்சார். எதையுமே அவர் ஒளிச்சு வைக்கல, எல்லாத்தையும் உண்மையாகவே அவர் இருந்தவராக இருக்கிறார். வாசிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 17லேருந்து 18. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவின் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும். தேவனுக்கு பிரியமா மனுஷனால அங்கீகரிக்கப்படணும்னு சொன்னா அது நீதியா இருக்கணும். ஆமே, நீதினா உண்மை இல்லையா? அப்போ உண்மை உள்ளவனான ஒரு காரியத்தை நம்ம சொல்லணும். ஏசுநாதர் அங்கே போய் ஒருத்தன்ட்ட, ஒரு மனுஷன்ட்ட போய், நீ எங்கள் சபைக்கு வந்தீங்கன்னா அவன்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபா கடன் இருக்கும். ஆண்டவரே, நீ வா எங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா 3 லட்ச ரூபா கடன் நீங்கி போயிடும். அவனும் 3 லட்ச ரூபா கடன் நீங்கன்னு இங்கே வந்து உட்காந்துருப்பாரு. 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு. என்னப்பா பொய் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த சர்ச்சுக்கு போனால் 3 லட்ச ரூபா கடன் தீப்பானா? இங்கே என்ன ஃபைனான்ஸ் கம்பெனியாக வச்சுருக்கணும்? ஏசுநாதர் ஃபைனான்சியர் அவராக இருக்கிறாரு. தவறான கருத்துக்களை கொண்டு போகிறது. அது ஏன் அப்போ வந்தவன் ஏன் போனான்? நம்முடைய பொய்யினாலே. அப்போ அது போகிறது என்ன பண்ணுங்க சொல்லுவாங்க இல்லையா? குதிரை கீழே தள்ளுறது இல்லாமல் கூலி பறிச்சுட்டோன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், குதிரை தள்ளி விடுறது இல்லாமல் கூலியும் பறிக்க ஆரம்பிச்சிருச்சுட்டு அவன் பூரா என்ன சொல்லிட்டு போயிடுவான், இந்த பயல்வ பூரா புறாடுகார பயல்வையா, ஊருக்கு சபையை கட்டிட்டு உட்காந்துருக்கான். அவன் 10 பேசுவான். எதனால? தப்பான ஒரு காரியத்தை சொன்னதுனால. ஏசு நல்லவர் சொல்லுங்க, ஏசு பாவங்களை போக்குறவர் சொல்லுங்க, ஏசு விடுதலை ஆக்குறவர் சொல்லுங்க. ஆமே, இங்க வந்தா விடுதலை ஆக்குன்னு சொல்லாதீங்க. ஆமே, கர்த்தருக்கு எப்போ விடுதலை ஆக்கணும் அவர் ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு. நான் நேரத்தை டிசைன் பண்ண முடியாது, அவருடைய டிசைனை என்னால் மாற்ற முடியாது. அதனால வர சொல்லுங்க, கர்த்தர் விடுவிப்பார். ஏசு விடுவிக்கிறார், ஏசு சுகம் அளிக்கிறார். நீங்க எதை மட்டும் சொல்லுங்க, நீங்க உண்மையான காரியத்தை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் தேவையில்லாத பொய் காரியங்களை சொல்லாதிருங்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு 5:37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையான உண்டாயிருக்கும். எது உள்ளதோ உள்ளதை சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போயிருங்க. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். உள்ளதை உள்ள மாதிரியே சொல்ல ஆரம்பிங்க. பொய் பேசணும்னா அதுக்கப்புறம் நம்மளை யாருமே நம்ப மாட்டாங்க. நான் எல்லா இடத்துலையும் நம்பிக்கை இழந்தவர்களாக பேசுவாங்க. நம்ம வேதம் அதை தான் சொல்லுது, உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லதை இல்லதுன்னு. இதெல்லாம் எதுக்குங்க சொல்கிறாங்கன்னா, நாமெல்லாம் தகுதி உள்ளவர்களாக மாறணும். ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4:2. மேலும்
உக்கிரக்காரன். உக்கிரக்காரனா யாருங்க? உக்கிரக்காரனா யாருங்க? வேலைக்காரன், அவ்வளோதான். வேலைக்காரன். வேலைக்காரன் உண்மையுடன் என்று காணப்படும் அவசியம். அப்போ நம்மளுடைய அவர் வேலை செய்ய போகிற நம்மளாம் எப்படி இருக்கணுங்க? உண்மையாக இருக்கிறது. சத்தம் மட்டும் குறையுது. உண்மையாக இருப்பதுன்னு சத்தம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வர்றது காணும். உண்மையாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. அப்போ நாம் என்ன பண்ணுங்க? எல்லாரோடும் தயவாக இருக்கணும், எல்லாரோட சம்பாஷணை பண்ணணும், எல்லாருக்குள்ளும் உண்மையாக இருக்கணும். ஆண்டவரே, தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் எல்லோருக்குள்ளும் நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும். ஆண்டவரே, நான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லி ஆண்டவரே பழகுகிற ஒரு நல்ல அனுபவத்தை எனக்கு தரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். அடுத்து ஜெபம் பண்ணுவதிலே முக்கியத்துவம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 26வது அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமானதால் மாமிசமோ பலவீனமாக இருக்கிறது. நீங்கள் போய் சொன்னீங்கல்ல, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்கல்ல, அவன் உடனே என்ன சொல்லுவான்? நல்லா இருக்கேன்னு சொல்லுவான். இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? ஆமாம், கொஞ்ச நேரத்தில் ஏங்க ஒரு 2 வாட்டி சொன்னதுக்கப்புறம் சொல்லிவிடுவாங்க கரெக்டாக, எப்போ எங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. அப்படியா, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆமென். நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டாம். அவனுக்கு அங்கே முன்னாடியெல்லாம் நின்றுட்டு எல்லாம் ஜெபம் பண்ண வேண்டாம். நான் உனக்காக ஜெபம் பண்ணுறப்பா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு வந்துடுங்க. அவனுக்காக நேரம் எடுங்கள். ஆமென். இந்த காரியம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அது அவனுக்கு முன்னாடி போய் ஜெபம் பண்ணிவிட்டு நான் உனக்காக ஜெபம் பண்ணிட்டேன், அதெல்லாம் கிடையாது. வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்க. அரை வீட்டை தாள் போட்டுக்கிட்டு உன் அந்தரங்கத்தில் தேவனை தேடு, வெளிரங்கமாக. ஆமாம், அவனை கொண்டு சபையில் கொண்டு நிறுத்திடுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம். அப்படியே பேதுரு பாருங்க, முதல்ல சொன்னாங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் நான் சோர்ந்து போயிடுவோம். நேற்று அவருக்காக ஜெபம் பண்ணோம், இன்றைக்கும் அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். பண்ணுனா என்ன பண்ண போகுது? தொடர்ந்து ஜெபம் பண்ண என்ன பண்ண போகுது? நானும் சபையில் உள்ளவங்க எல்லாருக்காகவும் நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்படின்னா டெய்லியாக ஜெபம் பண்ணணும் வேண்டாங்க, ஒரு நாள் விட்டுருவோமே. இல்லை, ஆசாரியனுடைய மார்பதக்கத்தில் 12 கோத்திரத்தாரும் இருந்தார்கள். ஆமென். அப்போ என்ன பண்ணணுங்க? சோர்ந்துராமல் இருக்கணுமா இல்லையாங்க? உங்களுக்கு கிடைச்சவங்களே 2 பேர், 2 ஆத்துமாக தான், இல்லை அட்லீஸ்ட் 1. அவங்களுக்காக கூட நம்மளால் ஜெபம் பண்ண முடியலன்னா நம்ம அப்புறம் யாருக்காக தான் ஜெபம் பண்ண முடியும்? ஆமென். ஒரே ஒருத்தர் தான் பேசணும். அவர் ஒரு ஜெப குறிப்பை கொடுத்துட்டாரு, ஒரு பிரச்சனையை சொல்லிட்டாரு, நான் ஜெபம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அவர் ஒருத்தரையாவது கொண்டு வரணுமா வேணாமா? அமைதி, அமைதி. ஆமாம் ஆமாம், ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறோம். இதை செய்யலைன்னா மேலே இடம் இல்லை, அவ்வளோதான் பிரச்சனை. சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். பயமுறுத்தலை. யாக்கோப்பு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14லேருந்து 15. ஆமென். அப்போ என்ன பண்ணாங்க? ஒரு சபைன்னு சொன்னால் முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் வரணும். போய் ஊழியக்காரங்க போய் என்ன பண்ணு, எல்டர்ஸ் போய் என்ன பண்ணணுங்க? அங்கே ஜெபிப்பாங்க. அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ண வேண்டும். முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னங்க? எல்லோரோடும் சம்பாஷணை. 2வது காரியம் மறந்துட்டோம், சமாதானமாக இருக்கணுமா உண்மையாக இருக்கணுமா? அப்புறம் சமாதானட்டீங்க, சொன்னது மறந்து போச்சு. உண்மையாக இருக்கணும். இப்போ 3வது ஜெபம் பண்ணணும். சரி, அடுத்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15லேருந்து 16. கொஞ்ச நேரம் சொல்லதுக்குள்ளே மறந்துட்டீங்க. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்கள் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்கள் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதையானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆமென். இன்னைக்கு என்னையா போய் சொல்கிறது? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் சொல்லிக்கலாம் வாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் விருந்தாளி வந்து நிற்கும். சரி, திங்கக்கிழமை சொல்லிக்கலாம், திங்கக்கிழமை வேறு ஏதாவது வந்து நிற்கும். செவ்வாய்க்கிழமை போயிட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை சொல்லிக்கலாம். அப்படின்னா இது எங்கேயா ஒரு நாள் கூட சொல்ல முடியல.
ஆமென். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. ஆமென். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ட்ரெயின் 9 மணிக்கு போகணும், 9 மணிக்கு போகும். நீங்கள் 9:05 வந்தால் கூட என்ன பண்ணுங்க? ஆமாம். அப்புறம் என்ன பண்ணுறது? அதுமாதிரி புறப்பட போகுது வண்டின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க. ஆமாம், புறப்பட போகுது வண்டி, புறப்பட போகுது வண்டின்னு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் புறப்பட நேரத்தில் வராமல் இருங்க மேக்கப் பண்ணிட்டு வரேன், இருங்க நான் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்க? அது நிற்கவே நிற்காது. அது டிலே ஆகாது. அது கன் டைமுக்கு போகிற வண்டி. அது டக்கு புக்குன்னு என்ன பண்ணிடுங்க, போயிடும். பின்னாடி வந்து நம்ம டாட்டா கட்டிட்டு இங்கே உட்காந்துருக்க வேண்டியதான். எத்தனை வருஷத்துக்கு? ஒரு 7 வருஷம் கஷ்டப்படணும். ஆமே. மகா உபத்திரம் இப்போவே பயங்கரமாக இருக்குது. சரி, சோத்திரம் உண்டாவதாக. சரி, நேரத்தை அவங்களுக்காக செலவு பண்ணணுமா? வாசிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம். பாருங்க, இஸ்ரவேல் ரட்சிக்கப்படணும், இருங்களும் ரட்சிக்கப்படணும். இது என்னங்க பாஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறாரு? என்னங்க இல்லை படிச்சு என்ன போட்டிருக்கு அதில் என்னன்னு புரியலையே எனக்கு. இதுதான் நம்மள்கிட்ட இருக்கணும். இருங்களும் ரட்சிக்கப்படணும். இது எனக்குள்ள விருப்பமாக இருக்கணும். எவன் கேட்டால் எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கணும்னு சொன்னால் ஒரு நாள் நல்லா இருக்க மாட்டோம். நான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு சொன்னால் ஒரு நாள் நல்லா இருக்க மாட்டோம். பக்கத்தில் இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். பக்கத்தில் 1008 பிரச்சனை வச்சு நம்மளால் நல்லா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கணும் சேர்த்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ முதலாவதாக எல்லோரோடும் கூட நீங்கள் சம்பாஷணை செய்யுங்கள், நீங்கள் உண்மையாக இருங்கள். ஆனால் இப்போ ஜெபம் பண்ணுங்கள், காலத்தை கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக ஆத்துமாக்களை நமக்கு சபையில் கொண்டு வர ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க? விளைஞ்சி வயலெல்லாம் நிரம்பி கிடக்குங்க, அறுக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. ஆமே ஆமே. அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும் என்று அனுப்ப வேண்டும் என்று சொல்லி பைபிளில் ஒன்றும் போடலையா? அரைகுறையாக தான் உழுது. சரி விட்டுருங்க, அது உங்கள் கையிலே விட்டுறேன். நீங்கள் பைபிளை படிக்காதீங்க, கொஞ்சம் மனப்பாடம் பண்ணவும் பாருங்கள். முக்கியமான காரியத்தில் மனப்பாடம் பண்ணுங்க. அது குமுதம் சொல்லுங்கள், வாசிங்க. அனுப்புங்கள் என்று அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். யாரை வேண்டிக்கணுமா? ஆமாம், அவரே வேண்டிக்கணும். ஆண்டவரே அறுப்புக்கு ஆள் வேணும். ஏன்? நீ விதைக்காதீங்க, களை பறிக்காதீங்க, தண்ணி ஊற்றாதீங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம். எல்லாம் ரெடியாக இருக்குது. போய் அப்பா நல்லா இருக்கியா? எங்கேப்பா நல்லா இருக்கிறேன், எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னப்பா பிரச்சனை? இதான்ப்பா பிரச்சனை. வாயா 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணால் சரியாயிருமா? இல்லைன்னா விடு, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். என்னப்பா எப்படி இருக்கிற? பரவாயில்லப்பா, நீ ஜெபம் பண்ணதுக்கு நல்லா இருக்கு, வா ஒரு நாளைக்கு எங்கள் சபையில் வந்து பாரு. ஏன்? சொன்னது உண்மையாக சொன்னார், நடந்துருச்சு, வந்துட்டார். ஆமே. இது ரொம்ப சிரமமான ஒரு காரியமாய் நீங்கள் நினைப்பீர்களானால் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியாது. ராஜாக்கள் உம்மிடத்தில் வர முடியாது. ஆமேன். உற்சாகத்தையே காணுவேங்க. நம்ம விசுவாசின்னு சொன்னால் தேவ சமூகத்தில் இருக்கவங்களுக்கு ஆக்டிவான ஒரு காரியம் நம்மள்கிட்ட இருக்கணும். ஆமே. செட்டி முறுக்கா சரக்கு முறுக்கான்னு சொன்னால் 2 முறுக்கா இருந்தால் தான் என்ன பண்ணுங்க, வியாபாரம் ஓடும். நல்ல பதார்த்தங்களை வச்சுட்டு சோர்ந்து போய் ஒருத்தன் வியாதியாக ஒருத்தன் உட்காந்து எவனா போய் வாங்குவான்? வாங்க மாட்டானா இல்லையாங்க? அப்போ சபையில் இருக்கவங்க உற்சாகம் இல்லாமல் அங்கே போனீங்கன்னா என்ன பண்ணுறாங்க? நாங்களே அப்படி தான் இருக்கிறோம், அவங்க அப்படி தான் ஏன் இருக்கிறான்றாங்க. ஆமே. அப்போ நம்மளும் சந்தோஷமாக போனதான், அதுக்கு ஆக்டெல்லாம் பண்ண வேண்டாம், உண்மையாகவே சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார். வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் இதற்காகத்தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிடத்தில் வருகிற விளைக்கிற புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜம் அதிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்களா? ஆமேன். உங்களை புண்ணியங்களை அறிவிக்கிறது தான் சொந்த ஜனமா, பரிசுத்த ஜனமா, ஆசீர்வாதமான ஜனமா, அபிஷேகப்பட்ட ஜனமா, பாவம் இல்லாத ஒரு ஜனமா, பரலோகத்திற்கு பாத்திர ஒரு ஜனங்களாம் வச்சிருக்கிறதுக்கு காரணம்னா
அவர் புண்ணியத்தை சொல்லணுமா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு போட பார்த்துக்குவோன்னு சொல்லிட்டு போனோம்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே நமக்கு என்ன ஆகுங்க? அதுவே சாபமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேல் ராஜாவுக்கு 15 வருடம் கூட்டி கொடுத்தது நன்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அவனுக்கு பின்னதான காரியங்களில் எல்லாத்தையும் திருடிட்டு போனதா? அது படித்தவங்க ஒன்றும் எல்லாம் கிளாஸ் போன ஒருத்தவங்க ஒன்று சொல்ல காணமே, மறந்துருச்சு இல்லையா? ஆமாம், மறந்துருச்சு. அடிக்கடி மறந்து போகிறதுக்கு வேறு ஏதாவது வியாதிக்கு ஏதாவது சாப்பிடுங்க. ஏன்னா அதெல்லாம் இதெல்லாம் மறக்கக்கூடாது. இது அதனால தான் சொன்னார், இருதயத்தில் தானே எழுதி வச்சிருக்கிறேன்னாரு. இதில் ஒரு நாள் மறக்க. நீங்கள் அடிக்கடி சொல்லுங்கள், இந்த வசனத்தை சொல்லி சொல்லி பழங்க. அப்போ சொல்லி சொல்லி பழனா என்ன அர்த்தம்? யார்ட்டையாவது பிரசஞ்சு பாருங்கள். அப்போ தான் வசனம் என்ன பண்ணுங்க? ஆமாம், மனசில் வரும். எனக்கு ஒரு வசனம் இருக்குங்க, மறந்து போயிட்டேங்க, இருங்க ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். டக்குன்னு அவன் ஞாபகப்படுத்தி சொல்லும்போது அது நமக்குள்ளே உள்ளே போக ஆரம்பிச்சிடும். அப்போ புரியுதுங்களா? அப்போ நம்ம யார்ட்டையா சொன்னால் தான் அந்த வசனம்லாம் ஞாபகப்படுத்தும். அப்படியே கொண்டு போய் உள்ளே வச்சா என்ன ஆகுங்க? இறைக்கிற கேணி ஊறும், இறைக்காத கேணி நாரும். நாரி போகிறவளா இருக்கிறாங்களா, ஊறுகிறவளா இருக்கிறோமா? ஆமாம், ஊற்று தண்ணீரே. அதெல்லாம் பாடலாம், நல்லா பயங்கரமாக பாடுவோம், ஆடுவோம், எல்லாம் பண்ணலாம். இதில் ஆடணுங்க. இதுதான் நமக்கு மெய்யான காரியம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருங்கள், உங்களிடத்துல ராஜாக்கள் வர வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். என்ன தேடி எம்எல்ஏ வரணியா, என்ன தேடி இங்கே இருக்கிற மினிஸ்டர் வரணியா? ஏன் இவங்க ஜோமனம் பாருங்க. ஒரு எலியாவை தேடிட்டு ஒருத்தன் யார் வந்தாங்க? நாகமான் வந்தானா இல்லையாங்க? இது நம்மள்கிட்ட நடக்கணும். ஆமாம், நம்ம ஊரில் இருக்க பெரிய ஆள்லாம் உங்களை தேடி வரணும், ஒவ்வொருத்தரை தேடி வரணும். அதுக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் மாற வேண்டுமானால் இந்த சொன்ன காரியத்தை எழுதி வைத்திருந்திருப்பீர்களால் தப்பித்துக் கொள்வீர்கள், மனதிலே வைத்து கொண்டிருப்பீர்கள் மறந்து போய்விடுவீர்கள். ஆமென்.